சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். ஆமென். பாருங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே சாராலும். விசுவாசத்தினாலே எதனாலதான் நமக்கு அற்புதம் நடக்கும்? எதனாலதான் நம்ம வாழ வேண்டும்? எதனால நம்ம சுகம் அடைய வேண்டும்? எதனால நம்ம ஐஸ்வர்யனா மாறுவோம்? எதனால பரலோகம் போய் சேருவோம்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே இந்த எபிரேயர் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே. இவளுக்கு இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்துச்சுன்னா விசுவாசத்தினாலே. இப்ப பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டா தெரியுமா? நோ ரைட், என் சரீரம் செத்து போனதுதான், ஆனா நான் வார்த்தையை மேல விசுவாசம் வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவள் வயது சென்றவளா இருந்தும் அந்த விசுவாசத்த போது அவளுடைய சரீரம் இளமையாக மாறுகிறது, கற்பம் அது உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கும் வார்த்தை.